இங்கேயாடா நிக்க? உன்னை இங்கேயெல்லாம் தேடணும். சொல்லுனே, இங்கதான் நிக்கேன். என்னாச்சு? என்னாச்சு விவேக், தனியா வந்து நிக்க? எல்லாரும் கீழே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, நீ வந்து தனியா நிக்க? வா, எங்க கூட கீழே இருக்கலாம்ல? இல்ல, கொஞ்ச நேரம் தனியா நிக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். இன்னைக்கு கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா நல்லா திருப்தியா போச்சுல? ஆமா. எனக்கு எல்லாத்தையும் விட சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ கல்யாணத்துக்கு வந்தது. நீ என் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ என் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்னோட மனசை மாத்திக்கிட்டு எனக்காக நீ என் கல்யாணத்துக்கு வந்ததுக்கு. சரி வா, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போறாங்கல்ல? அப்போ நாளைக்கு கன்ஃபார்மா எல்லாரும் ஊருக்கு போறாங்களோ? ஆமா, ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு, ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு, எல்லாரும் ஊருக்கு போய் தானே ஆகணும். நாளைக்கு காலையில ஒரு 4 மணிக்கு போல எல்லாரும் கிளம்புறாங்களாம். அதான் அங்க கீழே ஒரே பேக்கிங்கும் இதுவுமா இருக்கு. பசங்க எல்லாரும் ஒரே ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நீயும் வாயேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். விவேக், என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாமே நார்மலா தானே போயிட்டு இருந்துச்சு, இப்ப மறுபடியும் என்னாச்சு? எதுவுமே நார்மலா போகல. என் கல்யாணம் முடியற வரைக்கும் நல்லா தானடா இருந்த, இப்ப என்னாச்சு திடீர்னு? ஏன் அம்மா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? சொன்னாங்க, நான் அது பெருசா எடுத்துக்கல. இங்க பாரு, நிறைய பேர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சு நீ ஊருக்கு போறாங்க. நீ நார்மலா இருக்க ட்ரை பண்ணடா. அதான் உனக்கு இந்த மேரேஜ் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் போட்டும். நீ நல்லா ஜாலியா இரு. தேவையில்லாம ஏதோ போட்டு மனசுல குழப்பிக்காத. நான் ஒன்னும் தேவையில்லாம பேசல. அம்மா கிட்ட நான் பேசினது சும்மா தான், ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசினேன், அப்படிலாம் கிடையாது. அம்மா கிட்ட நான் சொன்னது எல்லாமே என் மனசுல இருந்துதான். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது விக்ரம். நாளைக்கு யாரு ஊருக்கு போறாங்களோ போகலையோ அதை பத்தியும் எனக்கு தெரியாது. சத்யா கூட நாளைக்கு ஊருக்கு போட்டோம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா திருப்பி அவன் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் முடியும்னா நான் மேரேஜ் பண்ணிக்கவும் ரெடியா இருக்கேன். இங்க பாரு, நீ சத்யாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்குமே அதுல சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு நீ ஒரு காரணம் சொன்ன பத்தியா, அதான் எங்க யாராலையும் ஏத்துக்க முடியல. எனக்கு அந்த காரணம் நியாயமா தான் படுது. இங்க பாரு, என்னை விட்டுட்டு போன அஞ்சு எனக்காக மறுபடியும் பிறந்து வந்திருக்கா, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா அந்த ரூமுக்குள்ள நான் என் அஞ்சுக்காக அடைஞ்சு கிடந்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் அவளே திருப்பி என்கிட்ட வந்திருக்கா, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். டி, உன்னோட சுயநலத்துக்காக அந்த மாதிரி ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் பண்ணது தப்புடா. என்ன சுயநலம்? நீங்க தானே சொன்னீங்க அஞ்சுவே என்னால உங்க கூட சேர்த்து வைக்க முடியல, பதிலுக்கு சத்யாவை கூட்டிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி. அப்புறம் என்ன, நான் அவளை அஞ்சுவாவே நினைச்சிட்டு போறேன். நாளை பின்ன அந்த பொண்ணோட வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் அஞ்சு திருப்பி என்கிட்ட வந்திருக்கா, திருப்பி யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. விக்கி, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குடா. நீ இப்படி செல்ஃபிஷா பேசுற பையனே கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு? இல்லனா இங்க சத்யாவை என் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போயிருவாங்க. நான் இத்தனை நாள் அவளை பார்த்துட்டே இருந்துட்டேன், எப்படி என்னால பார்க்காம இருக்க முடியும்? என்னால இனிமே அவளை பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது. டேய், நீ சத்யாவை பிடிச்சிருக்கு, நான் சத்யாவை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. எப்பாடு பட்டுனாலும் நான் அவங்க வீட்டுல பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா விக்ரம், இப்பவும் நீ அவங்க வீட்டுல போய் பேசதான் போற. அவங்க வீட்டுல பேசி எனக்கு சத்யாவை கல்யாணம் பண்ணி வை. இங்க கேட்டீங்களா, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். டே, அட்லீஸ்ட் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணடா. சரிடா, அஞ்சு மாதிரியே ஒரு பொண்ணு உன் கண்ணு முன்னாடி நிக்கிறா, ஆனா அது அஞ்சு கிடையாது. உன் பாஸ்ட் அது முடிஞ்சு போச்சு. திருப்பி அந்த விஷயத்தை பத்தியே பேசிட்டே இருக்காத. அட்லீஸ்ட் நான் சத்யாவை புரிஞ்சுக்க, சத்யாவை லவ் பண்ண ட்ரையாச்சும் பண்றேன்னு அது சொல்லுடா. எனக்கு அந்த ஒரு தைரியமாதிரி இருக்கும். சரி, நான் ட்ரை பண்றேன். அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுங்க. நீங்க யாரும் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், நானே போய் பேசிடுவேன். என்னால சத்யாவை இங்க இருந்து அனுப்ப முடியாது. விக்ரம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ விக்ரம். என்ன மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடாதீங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாதடா, நான் திருப்பி அந்த ரூமுக்குள்ள எல்லாம் போய் லாக் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் விடுறதுக்கு தயாரா இல்ல. நிறைய யோசிச்சுட்டேன். ப்ளீஸ் விக்ரம், நீயும் என்ன கைவிட்டுறாரு. அம்மா அப்பா கிட்ட பேசி அந்த பொண்ணு வீட்டுல பேசு. நீ சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்றேன். ஐயோ, இந்த பையன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கானே. இப்படியே விட்டா எனக்கு வேற வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் செல்ஃபிஷா பிஹேவ் பண்றது தப்பு. நம்ம வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இருந்திருந்தா நம்ம அதுக்கு எதுக்கும் ஒத்துக்க மாட்டோம். அவங்க அம்மா அப்பா எப்படி ஒத்துக்குவாங்க? நாளைக்கு இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலன்னு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா. உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது விக்ரம். கண்டிப்பா என்னோட பாஸ்ட் பத்தியும் இப்போ நம்ம பேசினதை பத்தியும் எப்பவுமே சத்யாக்கும் அவங்க வீட்டுக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். நீ பேசு, நான் என் மனசை மாத்த ட்ரை பண்றேன். விக்கி, எப்பவுமே ஒரு பொய்யை மறைக்க முடியாதுடா. என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வந்துடும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்டா. தயவு செஞ்சு போய் பேசு. உன்னை தவிர எனக்கு வேற யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. இல்லைன்னா வேண்டாம், நானே சத்யா கிட்ட போய் கேட்கவா? இல்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட நானே பேசேன்? வேணாண்டா, அது தப்பா இருக்கும். நானே அம்மா அப்பா கிட்ட சொல்லி பேசுகிறேன். ப்ளீஸ் விக்ரம், இன்னைக்கே பேசு. நான் உன்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்டது கிடையாது. வாட்டி கேட்கறேன். வேண்டான்னு மட்டும் சொல்லாதடா. ட்ரை பண்றேன் விவேக். துணி எல்லாமே நல்லா காஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பேக்ல இப்ப மடிச்சு வைக்கணும். இந்த பிள்ளைங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டா இல்லையா ஒண்ணுமே தெரியலையே. காலையில இருந்து இவ்வளவு நேரம் பிஸியா இருந்தாச்சு, இந்த காஞ்ச துணியை எடுத்து வைக்க கூட நேரம் பத்தல. ராணி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணதுக்கு, காலையில 4 மணிக்கு கிளம்பிடும்ல, காஞ்ச துணி எதையும் எடுத்து வைக்கிறதுக்கே நேரம் பத்தல. அதான் எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சிடலாமே ஒரே அடியா. மடிச்சு வச்சுட்டு படுத்துட்டோம்னா காலையில எழுந்து அப்படியே கிளம்பிடலாம்ல. நானும் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எல்லாமே எடுத்து ரெடியா இரு ராணி. காலையிலே கிளம்புனா 4 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புனாதான் சாயந்தரம் போல வீடு போய் சேர முடியும். நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு கிளம்புவோம். போயிட்டு நாங்களும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிருவோம். சரியா? சரிங்க, காலையில வண்டி வந்ததோட நான் ஃபோன் பண்ணிக்க, இங்க வந்துருங்க. சரி ராணி. ராணி
வாங்க மைனி, வாங்க அண்ணே. என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன ராணி, துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கியா? ஆமாண்ணே, நாளைக்கு காலையில கிளம்பணும்ல. ஆமா, நாங்களும் சாப்பிட்டுட்டோம். சாப்பாடெல்லாம் நல்ல பிரமாதமா இருந்துச்சு. இப்ப நாங்களும் ஹோட்டலுக்கு கிளம்புறோம். அதான் ராணிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். காலையில ஒரு 4:30க்கெல்லாம் நாங்க இங்கிருந்து கிளம்பிடுவோம். அப்படியா? நாளைக்கே அப்ப கிளம்புறதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா மைனி, அதான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. இனியும் ஊருக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்கு. இங்க அங்க இருந்து வந்து 3-4 நாள் ஆயிடுச்சு. நம்ம எங்கேயும் இவ்வளவு நாள் போய் நிக்கிறதே கிடையாது. போனா ஒரு நாள் 2 நாளைக்குள்ள திருப்பி வீட்டுக்கு போயிருவோம். இது 4 நாளா இங்கே நிக்கும்ல. இனி போயிட்டு வீடு என்ன நிலைமையில இருக்கோ, நிறைய வேலை எல்லாம் இருக்கும். ஆமா, ராணி சொல்லிருப்பால கோயில் திருவிழா வேற வருது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். நான் நாளைக்கு கிளம்பும் போது சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருவோம். மாதிரி ராணி, உங்க 2 பேர்கிட்டே ஒரு விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். ஐயோ, கல்யாண விஷயம் பத்தி தான் பேச போறாங்களா என்னமோ தெரியலையே. என்ன விஷயம் மைனி, சொல்லுங்க. இல்ல ராணி, ஏற்கனவே நாங்க இந்த விஷயம் பத்தி உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கோம். ராணி, உங்ககிட்ட ஒரு 2-3 வாட்டி இந்த விஷயம் பத்தி நான் பேசியிருப்பேன். இல்ல மைனி, எனக்கு புரியல என்ன விஷயம். இல்ல ராணி, என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டிருந்தேன். அதை பத்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பத்தி பேசலான்னு நினைச்சோம். இவ்வளவு நேரம் பிஸி ஆயிட்டோம். அதான் இப்பதான் ஃப்ரீயா இருந்துச்சுன்ட்டு சரி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். ராணி, அதை பத்தி நீங்க 2 பேரும் எந்த முடிவும் சொல்லவே இல்லை. ராணி, நான் கிளம்புகேன். எங்க இருங்க, அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி கிளம்புனா நல்லாவா இருக்கு? நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல, என் பிள்ளைய இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு. திருப்பி அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி சொல்லியாச்சு நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. எங்க கேட்கறதுல என்னங்க இருக்கு? நீங்க இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே போனா அவங்க என்ன நினைப்பாவ? அதுவும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம அவங்களே அவமானப்படுத்தினா நல்லா இருக்காது. எதனாலும் பொறுமையா இன்னைக்கே பேசி ஒரு முடிவெடுத்துட்டு போலாம். இப்படி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கோவப்படக்கூடாதுங்க. அவங்களுக்கு அவங்க பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசை இருக்கு, கேக்குறாங்க. நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு விருப்பம் இல்லை, நான் மூஞ்சில அடிச்சாலும் விருப்பம் இல்லைன்னு சொல்லட்டா? எங்க நீங்க வாயை முடிச்சு பேசாம என் பின்னாடி மட்டும் நின்னுங்க, நான் பேசிக்கிறேன். உனக்கு தான் அந்த பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு பயங்கர இஷ்டம் தானே. நீ சரின்னு தான் சொல்லுவ. இங்க என்னோட அபிப்பிராயத்துக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இங்க உங்களுக்கு கேட்காம நான் சரின்னு சொல்லுவேனா? எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நல்ல பையனா தான் இருக்கான். நம்ம சத்யாக்கு ஏத்த பையன், நல்ல குடும்பம். என் மனசுல பட்டதை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். உங்களோட விருப்பம் வேணும், அதுபடிதான் நம்ம நடந்துப்போம். எனக்கு விருப்பம் இல்ல, அவங்க கிட்ட சொல்லிரு. சரி, நீங்க பொறுமையா இருங்க, நான் பேசுகிறேன். வாயை திறக்காதீங்க. வாயை திறந்து இடக்கு முடக்கா ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் பார்த்துடுங்க. இவ ஒருத்திக்கு இருக்கி வாயை திறந்து எங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல, பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும். இதுல பொறுமையா வேற அவ பேச போறாளாம். இன்னைக்கு வாயில எனக்கு என்ன வருதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ராணி, என்னாச்சு? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? மைனி அண்ணே, நாங்க சொல்லுவோம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்யா இப்பதான் காலேஜ் ஃபைனல் இயர் போறா. இன்னும் 1 வருஷம் படிக்கணும், மேல் படிப்பும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல கல்யாணம் அப்படி இப்படின்னு பிள்ளைங்க மனசுல தேவையில்லாத எண்ணத்தை வர வச்சு எப்படியும் நீ படிப்பு முடிச்சு உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே போற. அது என் பையனுக்கு கட்டி தரலாம்ல. ராணி, வேண்டான்னு சொல்லு. எனக்கெல்லாம் உன் குடும்பத்துல கெட்டி கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இந்த மனுஷனுக்கு பிள்ளைய கெட்டி கொடுக்கறதுல வருத்தமா இல்ல என் குடும்பத்துல கெட்டி கொடுக்கறது வருத்தமான்னு தெரியலையே. அவங்க குடும்பத்துல அவங்க அக்கா பசங்கள்லாம் இருக்காவல்ல வரிசையா, அதுல யாரையும் கெட்டி வைக்கலான்னு மனசுல எண்ணம் போட்டிருக்காரு என்னமோ தெரிய மாட்டேங்குது. ஆமா ராணி, என்னைக்கு இருந்தாலும் சத்யாவை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறீங்க. அவ படிப்பை முடிக்கட்டும். இப்போதைக்கு நமக்குள்ள பேசி வச்சுக்கலாமே. நான் சொல்லேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிள்ளை படிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவகிட்ட போய் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறது தப்பான விஷயம். அவ படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு மாப்பிள்ளை தரம் வந்திருக்கு உனக்கு, எப்படிமா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறது வேற. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையா போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறோமா, உனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கான்னு கேட்டு தேவையில்லாத எண்ணத்தை எப்படி ஒரு பிள்ளை மனசுல நம்ம விதைக்க முடியும்? என் பிள்ளைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவ மேல் படிப்பு படிக்கணும், அப்புறமா வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசுறது தப்பான விஷயம் இல்லையா? எனக்கு புரியுது. ஆனா சத்யாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்க எங்க பையன்கிட்டயும் பேசணும். அவனுக்கும் கல்யாணத்துல விருப்பம் தான். அவனுக்கும் சத்யாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் பெரியவங்கிட்டே நாங்க இந்த விஷயத்த பத்தி பேசணும். அவனுக்கும் ஓகே தான். நீங்க ஒரு முடிவெடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுது, சத்யாவுக்கு மேல படிக்கணும்னு ஆசைதான். உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், ஒரு 2 வருஷம் போகட்டும். இப்போதைக்கு நமக்குள்ள பேசி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். மைனி, எப்படி நமக்குள்ளே பேசி வைக்க முடியும்? நாளைக்கு பிள்ளைங்களுக்கு மனசுல வேற ஏதாவது என்ன இருந்துச்சுன்னா அப்போ நமக்குள்ள தந்த வாக்கையே மாத்திக்க முடியாம பிள்ளைங்களுக்கும் விருப்பம் இல்லாம. எனக்கு புரியுது. நீங்க வீட்டுக்கு போயிட்டு கூட பேசுங்க சத்யா கிட்ட. இதை பத்தி பேசி பாருங்க. ஒருவேளை அவளுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா. இவங்க கல்யாணம் பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் என் பிள்ளைய இங்கே அனுப்பி வச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இவ்வளவும் சொல்லியும் 2 பேருக்கும் மண்டையில ஏற மாட்டேங்களா? என்ன பண்ணதுக்கு? சரி மணி, நான் ஊருக்கு போயிட்டு சத்யகிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். கண்டிப்பா பேசுவீங்களா? என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க எதுவும் பேசாம இருந்துட போறீங்க. இல்ல மைனி அண்ணே, கண்டிப்பா ஊர்ல போயிட்டு நான் சத்யகிட்ட பேசுகிறேன். ஆனா இப்போ இங்க வச்சு பேசுறது இல்ல. எல்லாரோட பேசி கலந்து ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதான்
நான் பேசி முடிவெடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கே மைனி. சரி ராணி, சத்யாக்காக நான் ஒரு நெக்லஸ் வாங்கி வச்சிருந்தேன், அதை கொடுத்து விடட்டுமா? எது நெக்லஸ் வாங்கி வச்சிருக்காவளா? அப்ப என் பிள்ளைய இந்த வீட்டு மருமகளா ஆக்குதுன்னு அவங்க முடிவே பண்ணிட்டாங்க போல இருக்க. ராணி, நெக்லஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ராணி. அவங்க ஏதோ ரொம்ப அவசரமா போற மாதிரி இருக்கு. ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் பேசிட்டு தானே இருக்கேன். ராணி, அவங்க பேசுறது பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பயங்கரமா கோவம் வருது பத்துக்க மாதிரி, நான் ஏசி விட்டுருவேன். நீங்க பொறுமையா இருங்க, நான் பேசியாச்சுல பேசாம இருங்க. மைனி அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒருவேளை என் பிள்ளையும் சரி இந்த கல்யாணத்துக்கு சொல்லிட்டானா அப்புறமா நீங்க கொடுங்க. அவளுக்காக தான் வாங்கினேன், பரவாயில்ல, அது இங்கே இருக்கட்டும். இல்லைன்னா உங்க வீட்டுக்கு இப்ப புதுசா வந்திருக்க மருமகளுக்கே கொடுங்க. இவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது மைனி, அதனாலதான் நீங்க வீட்டுக்கு போய் பேசி ஒரு முடிவு சொல்லுவீங்க நம்புறேன். கண்டிப்பா நான் வீட்டுக்கு போய் சத்திக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் போடுங்க. சரி ராணி.